இப்ப யார் தேவன்? நம்முடைய தேவன். நீ ரெகக்னைஸ் பண்ணா அவர் உன்னுடைய தேவன். நீ ஏற்றுக்கொண்டா, if you accept, he is your God. If you have a faith over him, அவர் விசுவாசத்தின் தகப்பனா உனக்குள்ள இருக்கிறார். If you believe, நம்பிக்கையின் தேவனா உனக்குள்ள இருக்கிறார். If you feel he is the favor for me, அவர் உனக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக உனக்கு இருக்கிறார், ஃபேவரபிளா இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யாரு? உன்கிட்ட நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே not an ordinary, through the gloriousness, மகிமையிலே நிறைவாக்குவார். What is this? ignorance spirit உன்னை என்னென்னலாம் உன்னை பாழ் பண்ணி வச்சிருக்கோ அதை எடுத்துட்டு அவருடைய ஐஸ்வர்யம் என்ன? அறிவும் ஞானமும் பலனும் இதை நமக்கெல்லாம் கொடுக்கிறார். உனக்குள் வளர வேண்டிய கேதுரு மரம், அந்த ஞானத்தின் மகிமை, அது குறைகளை நிறைவாக்குறது, குஷ்டத்தை கிளியர் பண்ணுகிற பவர்ஃபுல் ஏஜென்ட். அத உனக்குள் வளர செய்கிற தேவன். so that உனக்குள் இருக்கிற sanctity இல்லாத இருக்கிற, மகிமை இல்லாத இருக்கிற உன் சிந்தை, உன்னுடைய உணர்வுகளை அவர் பதப்படுத்துறார்.